எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. 24ஆம் தேதி காலையில் நம்ம GSLV LBM-3 ராக்கெட் மூலம் ப்ளூ பேர்ட் 2 அங்கக்கூடிய தொலைத்தொடர்பு அமெரிக்காவுக்கு சொந்தமான செயற்கைக்கோளை ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து நம்ம விண்வெளிக்கு அனுப்புவதற்கு திட்டம் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இது 9வது LBM-3 9ஆமത്തെ லான்ச் ஆகும். 3ஆமത്തെ ஃபுல்லி கமர்ஷியல் லான்ச். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் 1963 நவம்பர் 21ஆம் தேதி தான் நம்ம முத ஒரு சின்ன ராக்கெட் இந்தியாவிலிருந்து அனுப்பணும். அந்த ராக்கெட் தந்தது அமெரிக்காவாகும். அந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த வளர்ச்சியடைந்த நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம ரொம்ப ஒரு 60 வருஷத்துக்கு பின்தங்கிய நிலையில இருந்தோம். அந்த நிலையிலிருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் எடை உள்ள 6000 கிலோகிராம் எடை உள்ள அமெரிக்கா தயாரித்த ஒரு தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளை நமது ஏவூர்தி மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்வெளிக்கு அனுப்புகிறோம். இது ஒரு கமர்ஷியல் லான்ச் ஆகும். இது ஒரு மிகவும் ஒரு பெருமையான ஒரு தருணமாட்டு நாங்கள் எல்லாம் கருதுகின்றோம். சார், இதுவரைக்கும் 430 கமர்ஷியல் அனுப்பிச்சிருக்கேன். இதுல அமெரிக்கா எத்தனை? இது 433 பார்த்தீங்கன்னா 34 நாடுகளுக்கு அனுப்பியிருக்கோம். இதுதான் ஃபுல்லி அமெரிக்காவுக்குள்ள ஃபுல் கமர்ஷியல் மிஷின். இதுக்கு முன்னுக்கு NSR இதுவும் அனுப்பியிருக்கோம். NSR அது கமர்ஷியல் மிஷின் கிடையாது. பட் இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து தயாரித்த ஒரு இதாகும். இது இந்த Mark 3ல 3ஆமത്തെ கமர்ஷியல் மிஷின். இந்த சேட்டலைட் மூலமா இந்தியாவுக்கு ஏதாவது பயன் இருக்கா? இல்ல, இது பார்த்தீங்கன்னா இது அமெரிக்கா அவங்களுக்கு உள்ள இது நம்ம கமர்ஷியல் மூலமா அனுப்புறோம். அவங்க தான் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண போறாங்க. ககன்யான் திட்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த இந்திய விண்வெளி வீரர்களை இந்தியாவில் தயாரித்து நமது ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு 400 கிலோமீட்டருக்கு அனுப்பி திருப்பி வரக்கூடிய ஒரு திட்டமாகும். இதுக்கு எல்லா வேலையும் நன்றாக நடந்துட்டு இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 8000 சோதனைகள் இதுவரை வெற்றிகரமாட்டு நாங்கள் முடிச்சிருக்கோம். 2027ல் இதை ஆள் அனுப்பக்கூடிய அந்த திட்டம் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஆள் இல்லாம 3 ஏவூர்திகள் அனுப்பணும். அதுக்குள்ள வேலைகள்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு. சந்திரயான் 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரயான் 3 தெரியும். சந்திரயான் 3 தான் முதலில் நிலாவின் தென் துருவத்தில் தரையிறங்கிய முதல் நாடு இந்திய நாடு. இது சந்திரயான் 4 பார்த்தீங்கன்னா சந்திரயான் 3 ஒரு லேண்டர் மிஷின் ஆகும். அங்கே போய் இறங்குனது. இது இறங்கி நிலாவில் இறங்கி அங்கிருந்து சாம்பிள் எடுத்து திருப்பி கொண்டு பரிசோதனைக்குடைய ஒரு திட்டமாகும். 2027, 28 காலகட்டத்தில் இதை அனுப்ப போகிறோம். 2026ஆம் ஆண்டுக்கு நிறைய திட்டங்கள் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவங்க தான் இந்த ஸ்பேஸ் செக்டர் ரீஃபார்ம். இப்போ தனியார் கம்பெனிகளும் ஸ்டார்ட் அப் கம்பெனிகளும் அவங்க விண்வெளி சம்பந்தமான ஆராய்ச்சிகளும் ராக்கெட் செய்யக்கூடியது, மற்ற ஏவூர்திகள் செய்யறது, சேட்டலைட் செய்யக்கூடிய இந்த மாதிரி திட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இதில் 5 PSLV ராக்கெட்டை HAL L&T கன்சோர்ஷியத்துக்கு கொடுத்துருக்கோம். அதில் உள்ள முதல் ராக்கெட் வெளியே வருது. அந்த ராக்கெட் அனுப்ப போகிறோம். அது பிறகு நேவிக் 03 செயற்கைக்கோள் அனுப்ப போகிறோம். அது பிறகு SSLV 2-3 செயற்கைக்கோள் அனுப்ப போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கை ரூட் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க தனியார் முதல்ல உள்ள தனியார் ராக்கெட்டும் அனுப்பதுக்குள்ள திட்டம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 செயற்கைக்கோள் அனுப்பதுக்குள்ள திட்டங்கள் இருக்கு. அது கூட ஆள் இல்லாம முதலில் ககன்யானுக்குள்ள 2 ஏவூர்திகள் அனுப்பதுக்குள்ள திட்டமும். ரொம்ப நன்றி.